தமிழ் ராப்பர் திரு அறிவு அவர்கள் தலைமைச் செயலகத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். அவரை வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போனாங்க போலீஸ் தரப்பு, போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு பர்சனலாக சந்திச்சார் அப்படின்ட்டு பல நியூஸ்கள் வந்துச்சு. அறிவு அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சாரா அப்படிங்கிற பற்றியும், மாநில அரசுக்கு நீட் தேர்வு பேன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும், மத்திய அரசு இந்த நீட்டில் என்ன ஒரு நிலைப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல பாடகர் அறிவு அவர் தலைமைச் செயலகத்தில் இந்த நீட்டை பேன் பண்ணணும், அதாவது நீட்டை ஒழிக்கணும், நீட்டை நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி அவர் ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அவர் வலுக்கட்டாயமாக போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு நியூஸ் வருது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை அறிவு அவர்கள் சந்தித்ததாகவும் அவர் கோரிக்கைகளை வச்சதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. நேற்று நீலம் பண்பாட்டு மையம் அது மூலயமா நடந்த ஒரு போராட்டத்தில் அறிவு அவர்கள் பேசினார். அதில் நான் முதலமைச்சரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாரு. நான் தலைமைச் செயலகத்துக்கு போனது உண்மை, அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு பேசின உண்மை, ஆனால் நான் முதலமைச்சரை சந்திக்கலை. நான் சந்தித்தது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தான் நான் சந்தித்தேன். அவர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, நீட் அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் கேட்டது சரியா அப்படின்னா சரிதான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு கையில் நீட்டை பேன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸே அதை பேன் பண்ணி மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை அவங்க வாங்கிட்டு போயிருக்கலாம். பேன் பண்ணுறது அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு வாங்கி கொடுத்து அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை வாங்கி போயிருக்கலாம். காலத்துக்கும் அவங்களே ஆட்சியில் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். போன கவர்மெண்ட்லாம் அது ஈஸியாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க, எங்கள்கிட்ட அந்த சூட்சமாக இருக்குது, நீட்டை நீட்டு விளக்குக்கான சூட்சமாக இருக்குது, அது எங்கள் தலைவர் மட்டும்தான், எங்கள் தலைவருக்கு மட்டுமே தெரிஞ்சது, அவர் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் டெப்டி சிஎம்மான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதை கடைசி வரை அவங்க அந்த சீக்கிரட்டை அவங்க சொல்லவே இல்லை. அடுத்த ஆட்சிக்கு வரும்போது நம்ம அந்த சீக்கிரட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டுருப்பாங்க போல. இதில் என்ன ஒரு ஏற்றுக்க கூடிய விஷயம் அப்படிங்கிறதோட ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடால், அதாவது ஒரு மாநில அரசால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இவங்களோட சேர்ந்து ஒரு சில எப்படி சொல்கிறது, இந்த நீட் அப்படிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் இதை நிப்பாட்ட முடியும். மற்றபடி எந்த மாநில அரசோ வேற யார் நினைச்சாலுமே அதை நிப்பாட்டுறதுக்கான பவர் கிடையாது. ஒரே ஒருத்தரை தவிர அவர் தான் குடியரசுத் தலைவர். அவர் நினைச்சார்னா நிப்பாட்ட முடியும். இன்னொன்று, உச்சநீதிமன்றம் 2010 நீட் கொண்டு வந்தாங்க, 2013 உச்சநீதிமன்றமும் அதை தடை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2016 அதை மறுபடியும் அமலுக்கு கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் மாநில அரசால் என்ன செய்ய முடியும்? ஒரு 3 விஷயங்கள் செய்யலாங்க. ஒன்று, தரமான கோச்சிங். இன்னைக்கு மிகப்பெரிய பிஸ்னஸஸில் ஒன்று நீட் கோச்சிங் கிளாஸஸ். தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக்கேஜ் ஆனதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த எப்படி சொல்கிற அந்த சிண்டிகேட் மூலயமா கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி அவங்களோட அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அந்த வின்னிங் பர்சன்டேஜஸை காமிச்சு அவங்களோட அந்த நிலைப்பாட்டை இன்னும் உயர்த்திக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது நம்ம உண்மையாக எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு வருவோம். தமிழ்நாடு சார்பாக ஒரு சிறப்பான ஒரு கோச்சிங் கிளாஸஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் அவங்க ஆரம்பிக்கலாம். இன்னும் போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் 2-3 கூட ஆரம்பிக்கலாம். இது ஒரு இது. இன்னொன்று, மசோதா, ஒரு மசோதாவை நிறைவேற்றி அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அது குடியரசுத் தலைவர் அப்ரூவ் பண்ணால் பட்சமே
தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த விலக்குங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு ப்ராப்பர் ரீசன், ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாமல் சும்மா ஒரு மசோதாவை வந்து அவங்க ஒரு பேருக்காக அவங்க வந்து அதை இது பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவுமே ஒன்றுமே ஆகாது. இன்னொன்று, மத்திய அரசோட வந்து அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதோட ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சிக்கல்களையும் இதோட அந்த கஷ்டங்களையும், ஏன்னா நீட் அப்படிங்கிற ஒரு இந்தியா ஃபுல்லாக நடக்கிற ஒரு எக்ஸாம், அது வந்து எப்படி சொல்கிறது, பல மாநிலங்கள் பல எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு சிங்கிள் எஜுகேஷன் சிஸ்டம் அதையும் நம்ம எடுத்து போராடுறோம், அதுலேயும் பல சட்ட சிக்கல்கள் வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து நீங்கள் பழைய முறையே நீங்கள் வந்து கையாளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா வரலாம். ஆனால் இந்த 3ல் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரே ஒரு இதுனா கோச்சிங் சென்டர்ஸ், தரமான அதிகமான கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக உண்டுபடுத்தலாம். இதுதான் அதிகபட்சம் தமிழ்நாடு அரசு, ஒரு மாநில அரசுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அவங்களால எடுக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேற ஒன்றுமே செய்ய முடியாது. மத்திய அரசு நினச்சா மட்டும்தான் இதை வந்து பேன் பண்ண முடியும். இதில் வேற மாநிலங்கள் அரசு வந்து தனிப்பட்ட முறையில் விலக்கு பெறவே முடியாது. ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் வேணும். அது வந்து சாத்தியமே இல்லை. மத்திய அரசு நினச்சா மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றம் இல்லை, குடியரசுத் தலைவர், இப்படி இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் இது முடியும். அப்படி மத்திய அரசு நினைக்கணும்னா நீங்கள் ஆட்சி மாற்றத்தை தான் கொண்டு வரணும், வேற வழியே இல்லை. என்னைக்கு பிஜேபி ஆட்சி மாறுதோ அப்போதான் இதுக்கான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும். அடுத்து வர கவர்மெண்ட் இதை தொடர்ந்தாங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த பழைய சிஸ்டத்தை கொண்டாடுனாங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற ஒளிஞ்சிருக்கு. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இன்னைக்கு சிஜேபியோட அந்த மத்திய அரசுக்கும் சிஜேபிக்கும் உள்ள அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அதில் வந்து மினிஸ்டரை வந்து எங்களால் பதவி நீக்கம் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடரும். சிஜேபி சைட்லேருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டம் பண்ணவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மரியாதைங்கிறது வேணும். இன்னொன்று, அவங்க மேலே எந்த எஃப்ஐஆர்ஸும் இருக்கக்கூடாது, அந்த எஃப்ஐஆர்ஸை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகளோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை. தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகன் படத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா டிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே தான் மேக்சிமம் இந்த வார்த்தையை சொன்னது. முக்கியமாக அவங்க எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 35% தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 35% மக்கள் தான் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க, மிச்சம் 65% எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 65% மக்கள் போராடி வாங்க முடியாத இந்த 35% உள்ள மக்கள், அதுலேயும் விஜய் ரசிகர்கள் போராடி வாங்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எங்களோட வெற்றி அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் போராட்டத்துக்கு வருவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருவோம். எந்த ஒரு விதங்களாக இருந்தாலும் சரி அவங்க போராடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இது கடைசி, இதுக்கப்புறம் சினிமா அப்படிங்கிறதே கிடையாது. அந்த ஆளே வெளியே வந்துட்டாப்புல. நாங்கள் அவ்வளோதான் முழுசம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ். எங்களுக்கு அந்த ஒரு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற நடக்கும். எங்கள் மேலே நீங்கள் வந்து வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். கடைசி விஜய் ரசிகர்கள் தான் நீட்டுக்கான அந்த போராட்டத்தை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுல. பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நடவா நெக்ஸ்ட் வீடியோ.